நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் மாம்பழம் சின்னத்திலே வாக்குகள் அளித்து இருகரம் கூப்பி, இந்த நேரத்தில் இவ்வளவு பேரை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல. 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் இருந்த எனக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை நீங்கள் இந்த நேரத்தில் தருகிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே காசு பணத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லைங்கம்மா. மனுஷங்களுக்கு மனுஷன் மதிப்புன்றது இந்த நேரத்தில் நீங்க நிரூபிச்சிட்டீங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை இது பணத்துக்கா இல்ல பாசத்திற்கா என்ற ஒரு தேர்தல் என்று இந்த நேரத்தில் நான் இந்த இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு, பணநாயகமா ஜனநாயகமானுவாங்க, இது பணநாயக ஜனநாயகம் இல்ல, பணமா மக்களுக்கான பாசமா என்பதை இந்த தேர்தல் நீங்கள் நிரூபிப்பீர்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. இது தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது வெற்றி விழா கூட்டமா? தமிழ்நாட்டில் ராத்திரி 9 மணிக்கு எந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கும் இவ்வளவு கூட்டம் இருக்காது. இது கூட்டிய கூட்டம் கிடையாது, இது கூடிய கூட்டம். யாருக்கு? என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமாருக்காக இங்கே கூடிய கூட்டம். அனைத்து நம் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு, வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்னுடைய அருமை தம்பி, படித்தவர், இந்த தொகுதியில் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றி அனைத்து தரப்பு மக்கள், அனைத்து தரப்புனா கட்சி, ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து நல்ல ஒரு மனிதனாக இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு இன்று நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் நம் தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முனைவர் கணேஷ்குமார், முனைவன் சொல்லுமா டாக்டர் சொல்லுமாப்பா? டாக்டர் கணேஷ்குமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், இது என்னுடைய மாவட்டம், ஐயாவுடைய மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம் அதுக்கு மட்டும் சவுண்ட். விழுப்புரம் மாவட்டம் என்றால் இது நம்முடைய உயிர் நீத்த தியாகிகள், சமூக நீதிக்காக இந்த மண் ரத்தம் சிந்திய இந்த மண். தம்பி கணேஷ்குமார் சொன்னது போன்று நம்ம கிட்ட பணம் எல்லாம் கிடையாது. இந்த 2 கட்சியும், திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி, கொள்ளடிச்சு பணம் மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க எலெக்ஷனுக்கு. அது நீங்க வாங்கிப்பீங்களா வாங்க மாட்டாங்களான்னு தெரியாது. ஆனா ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு போடணும். போடுவீங்களா? அதனால இது நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இன்னொரு 5 நாள் அந்த 5 நாள் அந்த கோபம் அப்படியே இருக்கணும். உனக்கு என்ன இருக்குமா? ஏப்ரல் 19ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த கோபம் இருக்கணும். என்ன கோபம்? ஒட்டுமொத்த வாக்குகளும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்கணும். சரியா? ஏண்டா பேச விடுறா? சரி, டேய், நான் 1 மணி நேரம் பேசணும்னு வந்திருக்கிறேன்டா. எனக்கு எவ்வளவு மனசுல எவ்வளவு வச்சிருக்கிறேன். நான் அவ்வளவு கோபம் இருக்கு எனக்கு. விட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நேரம் இல்லை, அதுக்கும் நேரம் இல்லை. அதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் பேசிட்டு விக்கிரவணியில பேசிட்டு வந்திருக்கிறேன் நான். அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள். 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா மாத்தி 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 வாக்களிச்சு, நீங்க எல்லாம் வாக்களிச்சு அவங்க ஆட்சி செய்து தமிழ்நாட்டை சின்ன பின்னமா ஆக்கிட்டாங்க. நான் சொல்ற செய்தி முக்கியமா பெண்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். போற இடத்துல எல்லாம் பெண்களுக்கு செய்தி. என்ன செய்தி தெரியலமா? உங்க தாத்தாவை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கின கட்சி 2 கட்சியும், உங்க அப்பாவை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கின கட்சி, உங்க வீட்டுக்காரரை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கின கட்சிங்க.
உங்க பிள்ளைகளை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கின கட்சிங்க. இப்ப உங்க பேர பசங்களை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற கட்சிகள். இந்த குடிப்பழக்கத்தை விட இன்னும் மோசமான ஒரு பழக்கம் இப்போ நிலுவையில் இருக்கு தமிழ்நாட்டில். என்ன அது? போதைப் பொருள். போதைப் பொருள். போதைப் பொருள்னா என்ன தெரியுமாமா? கஞ்சா, அபின், ஹாக்காக்கேன், ஹைப்ராயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், பவுடர், மாத்திரை, இதெல்லாம் போய் இது எங்க பார்த்தாலும் வித்துட்டு இருக்கிறானுங்க. குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா தெரியும், குடிச்சிட்டு வந்திருக்கிறான், நாத்தடிக்கும். ஆனா இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறான் பாரு, ஊசி, பவுடர் எல்லாம், அது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷத்துக்குள்ள அவனை மீட்டெடுக்க முடியாது. முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்ப தெரு தெருவா, வீதி வீதியா, கல்லூரி கல்லூரியா, பள்ளிக்கூடத்துல வாசல்ல வித்துட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டுது. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இததான் நீ நினைச்சு பாருங்க. என்னுடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த முடிவெடுத்தோம்? நம்ம ஏன் ஐயாவும் நாங்களாம் முடிவெடுத்தோம்? இந்த 2 கட்சிகள் வேண்டான்னு ஒரு முடிவெடுத்துட்டோம். போதும், இவர்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சுமா. 57 ஆண்டுகள் என்றால் அரை நூற்றாண்டு. நான் பிறக்கிறது முன்னாடில இருந்து நீங்களும் நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்பத்துல இருந்து இவர் 2 பேர் மாத்தி மாத்தி இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க. இவங்களுக்கு நல்லது தெரிஞ்சா பரவாயில்லம்மா, எதுவுமே தெரியல இவங்களுக்கு 2 பேர். இப்ப இருக்கிற முதலமைச்சரும் சரி, முன்னாள் முதலமைச்சரும் சரி, இவங்க 2 பேருக்குமே நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, மேலாண்மை, நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவ்வளவு. ஆனா ஆட்சிக்கு மட்டும் வந்துடணும், வந்து கொள்ள அடிக்கணும். இப்ப இவங்க சுத்தி, இப்ப முதலமைச்சர் இருக்கிறார், ஸ்டாலின் இருக்கிறார், அவர் சுத்தி ஒரு 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அமைச்சர்கள் நான் பேச மாட்டேன், அவங்க வியாபாரிகள், பிசினஸ்மேன். அவங்க அமைச்சர்கள் நிர்வாகம் செய்யல, பதவியை பச்சுக்கிட்டு அவங்க கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் மாற்றம் வேணும். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? 2026 இன்னும் 2 வருஷத்துல தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நம்ம அமைப்போம். உறுதியா நடக்கும். ஏன் இதை சொல்றேன்? எந்த ஆதங்கத்தோட சொல்றேன்? 2 பேரையும் நம்ம எவ்வளவு முறை பார்த்து, ஐயா இங்க இருக்கிற மக்கள், என் தம்பிகள், என் தங்கைகள், கொஞ்சம் படிப்பு குடியா, உங்களுக்கு என் தம்பிகள் தங்கைகளுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு குடியா, இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு விலைவாசி கொஞ்சம் நல்லா, விளைபொருள் கொஞ்சம் விலை குடியா. இந்த நந்தன் கால்வாய் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சுப்பா. உங்களுக்கு நம்ம பாட்டம் பூட்டாங்காலத்துல இருந்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறானுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டானுங்க 2 பேரும். இது எப்போதுல அண்ணா காலத்துல இருந்து கேட்டோம். காமராசர் காலத்துல சொன்னாங்க, பிறகு அண்ணா காலத்துல சொன்னாங்க, பிறகு கலைஞர் காலத்துல, பிறகு எம்ஜிஆர் அவர் சொன்னார், பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி, இப்ப ஸ்டாலின் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஒண்ணு நான் உறுதிப்படுத்துறேன், 2026 நாம கையெழுத்து போடுவோம். நந்தன் கால்வாய் கையெழுத்து போடுறது மட்டும் இல்ல, அதை ஒரே வருஷத்துல, 1 வருஷத்துல என்னால நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் அதற்கு என்னுடைய தம்பி கணேஷ்குமார் அவர்களை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வைக்க வேண்டும், வெற்றி பெற வைக்க வேண்டும். திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, இந்த மிக 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 பின்தங்கிய சமுதாயம், மண்டியல் சமுதாயத்திற்கு நீங்க என்ன பண்ணீங்க கேட்கிறேன். 2வது, விழுப்புரம் மாவட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? விழுப்புரம் மாவட்டம் வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதாவது ஒரு நல்ல நிர்வாகம் எப்படி இருக்கணும்னா, விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டில் 25 ஆண்டு காலமாக கல்வியில கடைசி இடத்துல இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு 38 மாவட்டம் இருக்கு. 38வது மாவட்டம் கல்வியில விழுப்புரம் மாவட்டம். 10வது 12வது தேர்வுல கடைசி மாவட்டம் பார்த்தா விழுப்புரம் மாவட்டம். இந்த வருஷம், போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், 25 வருஷமா. இதுக்கு முன்பு 32 மாவட்டம் இருந்தது. அப்ப 32வது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டமா இருந்தது. அதுக்கு முன்பு 28 மாவட்டமா இருந்தது தமிழ்நாட்டில். 28வது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டமா இருந்தது. இப்போ ஒரு நல்ல ஆட்சி என்ன செய்யணும்னா, ஒரு மாவட்டம் தொடர்ந்து 25-30 ஆண்டு காலமாக கடைசியில வருது, அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன தீர்வு, அதை யோசிக்கணும். அதுதானே நல்ல நிர்வாகம். ஆனா இது கடைசியில வந்தா நமக்கு என்ன, வந்துட்டு போட்டோம், இவங்க படிக்காம இருந்தா நமக்கு நல்லது என்ன, நல்லதுன்னா ஓட்டு போடுவாங்க. அதே போன்று ஒரு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். 13% தமிழ்நாட்டில் உள்ள குடிசைகள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும், இந்த குடிசைகள்லாம் அகற்றி நல்ல வீடுகளை கட்டி கொடுத்திருக்கணும். ஆனா அப்படி 2 கட்சியும் பண்ணாங்களா? இல்ல, அப்படியே குடிசைகள் தான். ஆனா ஒண்ணுத்துல மட்டும் விழுப்புரம் மாவட்டம் முதல்ல இருக்குதா?
எதுலடா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. டாஸ்மாக் விற்பனை, மது விற்பனை, சாராய விற்பனையில தமிழ்நாட்டிலே முதன்மை மாவட்டம். அப்போ நீ பாருங்க, ஒரு பக்கம் கல்வி கடைசியில இருக்கு, டாஸ்மாக் முதல்ல இருக்குன்னா அப்போ என்ன நிர்வாகம் இவங்க ரெண்டு கட்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க? போதும் இல்ல இவங்க ஆட்சி செஞ்சதெல்லாம் போதும் இல்ல, போதும் இல்ல இவங்க ஆட்சி பண்ணது, இவங்களால ஆட்சி செய்ய தெரியலன்னு அர்த்தம், தெரியலன்னு அர்த்தம். அதனாலதான் நான் கேட்கிறேன், நானு இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியம். இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது, நாடாளுமன்ற தேர்தல். ஆனாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் அடுத்தது கட்டம் சட்டமன்ற தேர்தல். நாம் ஆட்சிக்கு வருவோம், நாம் வருவோம், நாம் கையெழுத்து போடுவோம். அந்த அதிகாரம் நமக்கு வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒன்றும் தெரியாது, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒன்றும் தெரியாது. நிர்வாகத்தை பத்தி தெரியாது, சமூக நீதி பத்தி தெரியாது, இடஒதுக்கீடு பத்தி தெரியாது, நீர் மேலாண்மை பத்தி தெரியாது, கல்வியை பத்தி தெரியாது, வேலை வாய்ப்பு பத்தி தெரியாது, சுகாதாரத்தை பத்தி தெரியாது, காலநிலை மாற்றம்னா என்னன்னு கூட தெரியாது. ஆக மொத்தம் எதுவுமே தெரியாது. நான் இது ஆணவத்தில் சொல்லுவேன், நான் எனக்கு ஆதங்கத்தில் சொல்றேன். நான் என்ன ஆதங்கம்? என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், என் மக்கள் நல்லா இருக்கணும், என் இளைஞர்கள் நல்லா இருக்கணும். அந்த ஆதங்கத்தில் தான் நான் சொல்றேன். நான் அவ்வளவு திட்டங்கள் நாங்க வச்சிருக்கிறோம் உங்களுக்கு. ஆனா அந்த அதிகாரம் அது நீங்க கொடுங்க. யார் யாருக்கோ கொடுத்துட்டு இருக்கு, யார் யாருக்கோ நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. தேர்தல் வந்தாதான் இவங்களுக்கு இடஒதுக்கீடு வன்னியம் ஞாபகம் இருக்கும். தேர்தல் முடிச்சுன்னா போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இதே ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க இடைத்தேர்தல் வந்தது. அப்ப என்ன சொன்னார் ஸ்டாலின்? நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின், நீ 3 வருஷம் ஆட்சியில பண்ணிட்டு இருக்கீங்க. ஏயா 15 வேணாயா, கொடுத்த 10% கொடுங்க. 10% கொடுக்க வக்கு இல்லை உனக்கு. டாஸ்மார்க் இல்லாத தமிழ்நாடு, எனக்கு அதுதான் ஆசை. ஆனா எல்லாம் நீங்க நல்லா இருப்பீங்க. எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி காந்தியை பார்த்துடுவானுங்க. 500 1000 காந்தியை பார்த்துட்டா அப்புறம் டாஸ்மார்க் எல்லாம் உங்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும். ஆனா இந்த தேர்தல் அப்படி கிடையாது. பெண்கள் தமிழ்நாட்டை நானும் பார்த்துட்டேன், எல்லாத்துலயும் கோபத்துல இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வச்சு செய்ய போறோம்னு பெண்கள், தமிழ்நாடு பெண்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. அந்த கோபம், அந்த ஆதங்கம் இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. நான் கேட்கிறேன், இந்த மண்ணை தியாகம் செய்த மண், விழுப்புரம் மாவட்ட மண், ஐயாவுடைய மண், தியாகிகள் மண். நாங்க உங்ககிட்ட கல்வி குடியா, வேலை வாய்ப்பு குடியான்னு கேட்டா நாங்க மணிமண்டபம் கட்டுவோம். கட்டிட்டு போயா, அதனால எங்களுக்கு என்ன வரும்போது? என் தம்பிக்கு வேலை கிடைக்க போதா நீ மணிமண்டபம் கட்டுறதுனால? இல்ல என் தம்பி என் தங்கைகளுக்கு வேலை கிடைக்க போதா நீ மணிமண்டபம் கட்டுறதுனால? நீ மணிமண்டபம் கட்டிட்டு நீ கலைஞர் ஆட்சி, இந்த ஆட்சி நீ போட்டுட்டு போற, விளம்பரத்தை பண்ணிட்டு போற. அதனால எங்களுக்கு என்ன ஆக போகுது? மக்களுக்கு என்ன வரப்போகுது? அதனால இதெல்லாம் நீங்க ஏமாறாதீங்க. அது கட்டணுமா? கட்ட போறாங்களாம். நாங்க கட்டிக்கிறோம். நீ 1 ஏக்கர்ல 1.5 ஏக்கர்ல, நாங்க 50 ஏக்கர் 100 ஏக்கர்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க பெருசா கட்டிக்கிறோம். நீ ஒண்ணும் கட்ட வேண்டாம். இப்ப இருக்கு எங்களுக்கு வேண்டியது இடஒதுக்கீடு. அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார், அவரு விளையாட்டு பிள்ளை, அவர் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறார். சரி, ஒரு அமைச்சரா ஒரு நாள் இருக்கிறாரு, ஏதோ ஒரு நல்ல நிர்வாகம் தெரிஞ்சுக்கணும், மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கணும், அது உணர்வுபூர்வமா உள்ள ஏத்திக்கணும். ஏத்திக்கிட்டு அப்பதான் நல்ல தெரியும், இது பிரச்சனை, இது தீர்வு என்னன்னு தெரியும். அவர் ஏதோ வரவங்க போற எழுதி கொடுத்ததெல்லாம் படிச்சு பேசிக்கிட்டு இப்ப திடீர்னு தேர்தல் நேரத்தில் நாங்கள் கலைஞர் பேரன், ஸ்டாலின் பையன், அது தெரியாது எங்களுக்குலாம். சொல்லி உடனே நாங்கள் இப்ப தேர்தல் முடிச்ச உடனே எங்க தளபதி வேற முதலமைச்சர் சட்ட போராட்டம் நடத்தி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாராம். எதுக்கு சட்ட போராட்டம்? எதுக்கு சட்ட போராட்டம்? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகிறது. 2 ஆண்டுகளத்துல உச்ச நீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தெளிவா சொல்லிட்டாங்க, என்னன்னு, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுங்கள், நியாயப்படுத்தி கொடுங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு நீ என்ன சட்ட போராட்டம் பண்ண போற? தரவுகள் எங்க இருக்கு? டேட்டா எங்க இருக்கு? கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்றான் பாரு, 5 நிமிஷம் ஆகும். 1 மணி நேரம் ஆகட்டும், 1 மணி நேரம் ஆகட்டும் டவுன்லோட் பண்றதுக்கு. ஆனா ஸ்டாலின் அதை 2 வருஷமா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காரு. எங்க டேட்டாவை எவ்வளவு நாள்?
2 வருஷமா டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு அவரு கம்ப்யூட்டர்ல. இந்த லட்சணத்துக்கு இவங்க தேர்தல் முடிச்சவன கொடுக்க போறாங்களாம். இந்த 2 ஆண்டு காலத்துல எங்க ஐயா உங்களை 3 முறை பார்த்தாரு இல்லையா? நான் உங்களை 5 முறை பார்த்தேன் இல்ல. 8 கடிதம் ஐயா எழுதியிருக்கிறார். ஜி.கே. மணி, பாலு போன்றவர்கள் எல்லாம் எத்தனை முறை உங்களை பார்த்தாங்க, அதிகாரிகள் அமைச்சர்களை பார்த்தாங்க. என் மனசுல அவ்வளோ கோபம், அவ்வளோ ஆதங்கம் இருக்கு. 2 பேரும் சமுதாயங்களை அழிச்சு ஒழிச்சு, இப்ப தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயம், ஒண்ணு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். 2 பேருக்கும் ஒண்ணும் பண்ணல. 2 சமுதாயத்தை ஏமாத்திக்கிட்டு ஓட்டுக்காக மட்டும், தேர்தலுக்காக மட்டும், அரசியலுக்காக மட்டும் இந்த 2 சமுதாயத்தை பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். தேர்தல் வந்ததுன்னா உடனே இவங்க நான் அம்பேத்கர் பேரன், பெரியார் பேரன் சொல்லிக்கிறது. தேர்தல் முடிச்சோன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, கொள்ளடிச்சு ஆரம்பிச்சுடுவாங்க இதெல்லாம். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் இவங்க என்னையா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் 4 லட்சம் கோடி, இன்னைக்கு 8.5 லட்சம் கோடி. இந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 8.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடி இந்த 3 ஆண்டுகளில் கடன் வாங்கியிருக்கிறாங்க திமுக அரசு. அப்படி வாங்கி என்னையா பண்ணிட்டீங்க நீங்க? இந்த தொகுதியில் என்ன பண்ணீங்களா? இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? எங்கேயாவது தெரியுதா என்ன பண்ணாங்க? தெரியுதா? இல்ல. போட்ட ரோடுக்கு மேல இன்னொரு ரோடு போட்டுட்டு இருப்பானுங்க. காசு கிடைக்கும், கமிஷன் கிடைக்கும். அதனால இதெல்லாம் நினைச்சு பாருங்கள். திமுக தேர்தல் அறிக்கையில 3 ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்துக்கு 29 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நாங்க செஞ்சி கோட்டையை சுற்றுலா தலம் ஆக்குவோம், நந்தன் கால்வாய் கொண்டு வருவோம், இந்த துறிஞ்சிலாறு நாங்க இணைப்போம், அது இணைப்போம், சங்கராபரணி ஆறாவது இணைப்போம், இதெல்லாம் என்னமோ பேசினாங்க. ஏதாவது ஒரு துரும்பு ஏதாவது நடந்ததா? ஏதாவது நடந்ததா? ஒண்ணுமே நடக்கலையே. நீட்டெல்லாம் அதெல்லாம் சொல்லுவானுங்க. ஆமா, விவரமா இருக்கீங்கடா, என்னோட விவரமா இருக்கீங்கடா. நீங்க எத்தனை வாக்குறுதி கொடுத்தாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்து நகை கடன் தள்ளுபடி செய்வோம் சொன்னாங்க. ஏமா நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? யாருக்காவது? கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, நீட்டு தேர்வு ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. இதே இந்த விளையாட்டு புள்ளதான், விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு புள்ளதான். நாங்கள் ஆட்சிக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போம் சொன்னாங்க. கொடுத்தாங்களா? 10 லட்சம் நிரந்தர தற்காலிக ஊழியர்களுக்கு நிரந்தர பணிகளை ஆக்குவோம் சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னாங்க. பண்ணாங்களா? கரண்ட் இன்னும் மோசமாக போகுது. ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு அப்புறம் கரண்ட் கட்டு இன்னும் மோசமா போகுது. இப்ப ஏதோ நாங்க கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. 19ஆம் தேதிக்கு பிறகு இருக்குது. தமிழ்நாடு மக்கள் இருட்டாவுடைய இருண்ட காலம். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால இதையெல்லாம் சிந்தியுங்கள். இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியால் 2019 மீண்டும் அதாவது முதலமைச்சராக தொடர்ந்து 2 ஆண்டு காலம் இருந்தார். அது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்ம அவங்க கூட கூட்டணி போலனா அன்னைக்கு அதிமுக ஆட்சி கவுந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை இழந்திருப்பார். 2 ஆண்டு காலம் 2019 இருந்து 2021 வரைக்கும் 2 ஆண்டு காலத்துல நாம 10 கோரிக்கைகளை நாம் வைத்துதான் கூட்டணி சென்றோம். அதில் முதல் கோரிக்கை வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு, அடுத்த கோரிக்கை பல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், 3வது கோரிக்கைகள் டாஸ்மாக் கடையில மூடணும், மதுவிலக்கு கொண்டு வரணும், அடுத்த கோரிக்கைகள் தமிழ்நாட்டில் உள்ள தடுப்பணைகளில் ஆறுகளில் தடுப்பணைகளை கட்டணும், அடுத்த கோரிக்கைகள் மணல் கொள்ளையை தடுக்கணும், அடுத்த கோரிக்கைகள்லாம் பல 10 கோரிக்கைகள் வைத்தோம். அதுல ஒரு கோரிக்கையோட நிறைவேற்றல. மாறாக 2 ஆண்டு காலத்தில் வன்னியர்களை பத்தி சிந்திக்க கூட இல்லாத எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் அப்புறம் ஐயாவும் நாங்களும் முடிவு பண்ணுவோம். என்ன முடிவு பண்ணோம்? சரி, தேர்தல் பரவாயில்ல, போனா போகுது, நமக்கு வேண்டியது இடஒதுக்கீடு வேணும். 42 வருஷம், அப்போ 42 ஆண்டு காலம் ஐயா அவர்கள் நீங்க எல்லாம் போராடிட்டு இருக்கீங்க. அதனால ஐயா நானும் பேசிக்கிட்டோம், இந்த தேர்தலில் நம்ம கோரிக்கை இடஒதுக்கீடு கொடுத்தா அவங்க கூட கூட்டணி போவோம்னு முடிவு பண்ணோம். தேர்தல் நெருங்க எடப்பாடி பழனிசாமி அப்பதான் அவருக்கே புரியுது,
ஓஹோ இவங்க வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாதான் கூட்டணி வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்கன்னு அவர் நெருங்க நெருங்க முடிவு பண்ணிட்டார். அதன் பிறகு கடைசி நாள் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்குது. அன்னைக்கு 4 மணிக்கு அறிவிக்க போகுது. 12 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி நம்முடைய ஜி.கே. மணி அப்ப கட்சி தலைவரா இருந்தார், அவர்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்து, பார் மணி, இந்த லிஸ்ட் நீங்க கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 1 மணிக்கு இடஒதுக்கீடு கொண்டு வருவோம், சட்டம் கொண்டு வருவோம். அது ஒத்துக்கலன்னா நாங்க இடஒதுக்கீடு கொண்டு வர மாட்டோம். இப்படிதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். உடனே ஐயா அவர்கள் கோவம் வந்து ஜி.கே. மணியை பார்த்து, மணி நான் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடுறேன், இதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி கொடுத்து, எனக்கு சீட்டு கூட வேண்டாம், இடஒதுக்கீடு கொடுத்தா போதும். அப்படிதான் நமக்கு கிடைச்சது. இவருக்கு தூக்கி கொடுத்தது கிடையாது. அதுல சி.வி. சண்முகம் சட்ட அமைச்சர், அவர் ஒழுங்கா அவர் வேலையை பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இடஒதுக்கீடு உயர்நீதிமன்றத்தில் தக்க வச்சிருப்பாங்க. அவர் அறகுறையா பண்ணிட்டாரு. அது தெரியல, என்ன பண்ணாரு அவருக்கே தெரியல. நாங்க பாலு மூலம், வழக்கறிஞர் பாலு மூலமா 2-3 வாரத்துக்கு முன்பு நான் கேட்க சொன்னேன் பாலு கிட்ட, போயிட்டு நீங்க சி.வி. சண்முகத்தை போய் கேளுங்க, அந்த சட்டம் டிராப்ட் என்னாச்சு கேளுங்க, அந்த டிராப்ட் கேளுங்கன்னா, ஒவ்வொரு முறையும் பாலு போயிட்டு சி.வி. சண்முகம் பாக்குறப்போ, அண்ணா அண்ணா சின்ன கேட்கிறாரு, இந்த டிராப்ட் கேட்கிறாருங்க, டிராப்ட் கேட்கிறாருன்னா, சி.வி. சண்முகம், பாலு நான் பாத்துக்கிறேன் பாலு, நான் எனக்கு தெரியும் பாலு, எனக்கு தெரியும் பாலு, இப்போ பாலு நான் பாத்துக்கிறேன் பாலு, இப்படியே சொல்லி சொல்லி சட்டத்தை ஒழிச்சார். அது என்ன பண்ணிருக்கணும், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கணும். சி.வி. சண்முகம் என்ன பண்ணிட்டாரு, பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டார். அன்னைக்கு மட்டும் ஒழுங்கா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தா எந்த நீதிமன்றமும் அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணிருக்க முடியாது. ஆனா மிகப்பெரிய தவறை செய்தவர் சி.வி. சண்முகம் அவர். மிகப்பெரிய தவறு. தணிக்காச்சலம் தான் சேர்மன். தணிக்காச்சலம் கையெழுத்து போட்டு ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டார், கமிஷன் ரிப்போர்ட் வாங்காம. அதன் பிறகு அறகுறையா கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தை, அவசரமா கொண்டு வந்தாங்க. அதனாலதான் உயர்நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்க. இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது, ரத்து பண்ணிருக்க முடியாது. சரி, ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கணும்னு இது வரைக்கும் பேசியிருக்காரா? சரி, இன்னைக்கு விழுப்புரம் வந்துட்டு இருக்காரு, விழுப்புரத்தில் பேசுவாரா இன்னைக்கு? ஏன் அவர் விட்டுட்டு சி.வி. சண்முகம் இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்காரா? இது வரைக்கும் பேசியிருக்காரா? வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கணும், தனி ஒதுக்கீடு கொடுக்கணும் பேசியிருக்காங்களா? இல்லையா? நிக்கிறா பாரு சிவகுமார், மயிலம் எம்எல்ஏ. இவரு நம்ம கட்சி எம்எல்ஏ 5 பேரும் சட்டமன்றத்துக்குள்ள கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அங்க போராட்டம் பண்ணாங்க. சட்டமன்றத்துக்குள்ள கருப்பு சட்டை போட்டுட்டு போராட்டம் பண்ணாங்க 5 பேரும். அப்போ அதிமுகவை சார்ந்த 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் அங்க உள்ள சட்டமன்றத்துக்குள்ள குரல் கொடுத்தாங்களா? வாயை திறந்தாங்களா? இல்லையே. இப்ப திடீர்னு வன்னியர்கள் மேல உங்களுக்கு என்ன பாசம் வந்துருச்சு? ஓட்டு. அதான் ஓட்டுக்காக இவனுக்கு என்ன டிராமா, என்ன நடிப்பு படிப்பாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தித்து, இது முக்கியமான இந்த தேர்தல், நமக்கு மிக முக்கியமான தேர்தல் இது. இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும், இந்த மாவட்டம் வளம் பெற வேண்டும், இந்த பகுதி வளர்ச்சி பெற வேண்டும். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன, இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் இல்ல, மற்ற தொகுதியில், குறிப்பா ஆரணி தொகுதியில மக்கள் அவங்களே தானா வராங்க. கணேஷ்குமார் பார்த்து பாருப்பா, எங்களுக்கு காசெல்லாம் வேண்டாம்பா, எங்க போனாலும் கணேஷ்குமார் போனாலும் எங்களுக்கு காசெல்லாம் வேணாம்பா, நாங்க ஓட்டு போட்டு உனக்கு ஓட்டு போட்டு நிச்சயமா நீ ஜெயிக்க போற அப்படின்னு மிகப்பெரிய எழுச்சி இந்த தொகுதியில் இருக்கிறது. இதே போன்றுதான் மற்ற எல்லா தொகுதியிலும் இருக்கிறது. மக்கள் மனசுல இந்த 2 கட்சியும் வேண்டான்னு, இந்த 2 கட்சி மீது வெறுப்புல இருக்கிறாங்க. அதனால அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில இங்க இருக்கின்ற என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள் அத்தனை பேரும் சொல்லுங்க. குறிப்பா இங்க இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் கணேஷ்குமார் அவர்களை நீங்க ஒரு பொது வேட்பாளரா பாருங்க. கட்சி கூட பார்க்க வேண்டாம், கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. நல்ல ஒரு வேட்பாளர், படித்தவர், நாகரிகமானவர், படித்தவர், முனைவர் பட்டம், டாக்டரேட் வாங்கியிருக்கிறார், என்ஜினியர் முடிச்சு டாக்டரேட் வாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு டீசென்ட் பொலிட்டிஷியன். எல்லாருக்கும் கணேஷ்குமார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப டீசென்டா இருப்பாப்ல, நல்ல ஒரு யங்ஸ்டர் அப்படின்னு அந்த ஒரு. ஏன்னா இந்த செஞ்சி தொகுதியில அன்னைக்கு வெற்றி பெற்ற நேரத்தில்
தமிழ்நாட்டிலே 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக இளைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இதுதான் முக்கியமான செய்தியா நீங்க எல்லாம் எடுத்துட்டு போங்க, கிராமத்துக்கு போங்க. இன்னும் ஒரு 3 நாள் தான் பிரச்சாரம் இருக்கு. இன்னொரு 5 நாள்ல தேர்தல் வந்துடும். அதுக்கு நீங்கள் தயார் நிலையில இருக்க. மீண்டும் சொல்றேன், இந்த 2 கட்சியும் இப்ப பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க. கொள்ளடிச்சு எல்லாம் வெளியில எடுத்துட்டு வந்து ராத்திரி பகல்ல திருட்டு தண்டமா பணம் கொடுப்பானுங்க. கொடுக்குறேன் 500 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், 200 300 கொடுக்குறேன். ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு போடணும். கணேஷ்குமாருக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும். நான் சொல்லியிருக்கேன்ல, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இந்த தேர்தல் நிர்ணயிக்க இருக்கிறது. தேர்தல் அதனாலதான் சொல்றேன், இது ஏதோ ஒரு எம்பி தேர்தல், ஏதோ நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. இந்த தேர்தலில் இந்த 2 கட்சியும் சரி, திமுகவும் சரி அதிமுகவும் தோற்கடிக்கப்பட வேண்டும். அதை உறுதி செய்கின்ற வகையில நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இங்க செஞ்சியில இஸ்லாமிய சமுதாய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. தெரியும், ஐயா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 1998 அப்போ வாஜ்பாய் அவர்கள் தலைமையில பிஜேபி கூட்டணியில் இருந்தோம். 2004 வரைக்கும் இருந்தோம். அந்த நேரத்தில் கோயம்புத்தூர்ல பிரச்சனை வந்தது. கோயம்புத்தூர்ல பிரச்சனை தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனை, இது தேசிய அளவில் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை இல்ல. கோட்டைமேடுல அங்க செக் போஸ்ட் போட்டிருந்தாங்க. இஸ்லாமியர்கள் யார் வந்தாலும் சரி அவங்க செக் பண்ணி அனுப்பணும். அன்னைக்கு எங்க ஐயா நேரா கோயம்புத்தூர் போய் அந்த கோட்டைமேடு அந்த செக் போஸ்ட உடைச்சி எரிஞ்சு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு விடுதலை பெற்றுக் கொண்டார் ஐயா. அதே போன்று அதை தொடர்ந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞரை வலியுறுத்தி வற்புறுத்தி சமூக சமுதாய மாநாடு 8 மாநாடுகள் நடத்தினார். இறுதியா 8வது மாநாடு திருச்சியில் நடக்கின்ற நேரத்தில் அந்த மாநாட்டில் ஐயா சொல்றாரு, கலைஞர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் வட தமிழ்நாட்டில் எந்த வண்டியும் ஓடாது. உடனடியாக கலைஞர் அவர்கள் அன்னைக்கு ராத்திரியே ஜி.கே. மணி கிட்ட போன் பண்ணி, மணி ஐயா கிட்ட சொல்லுங்க, எந்த போராட்டம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க, நான் உடனடியே கொடுத்துறேன், இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துல அப்ப கலைஞர் கொடுத்தாரு. ஒரு வாரத்துல யாருங்க எதனால கொடுத்தாரு? ஐயா வேலை கொடுத்தாரு. ஐயா வேலை கொடுத்தாரு. இப்படி இருக்கின்ற நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கும் சரி, சிறுபான்மை சமுதாயத்து கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஐயா அவர்கள் உங்களுக்கு பாதுகாவலராக இருப்பார். பாட்டாளி மகிழ்ச்சி உங்களுக்கு பாதுகாவலராக இருப்பார். அதுல எந்த பிரச்சனையும் வராது. எல்லளவும் நாங்க விட்டு கொடுக்க போவது கிடையாது. நீங்கள் சிந்தியுங்க. அதே நேரத்தில் நம்முடைய திருக்குரான்ல இருக்கிறது என்ன இருக்கு? திருக்குரான்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? மது விற்பவர், மது அருந்துபவர், மது வணிகம் செய்கின்றவர், அதனால் வருமானம் வந்து அந்த பணத்தை எடுத்து மற்றவர்கள் கொடுப்பவர், ஒரு பெரிய பட்டியல் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டியல் இவங்க எல்லாம் சாபம் செய்தவர்கள். இவங்க எல்லாமே, அதாவது யாரு பெரிய ஒரு சாபம்? அரசாங்கம், தமிழக அரசாங்கம். அந்த படத்தை தான் எடுத்து வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறாங்க தேர்தலில். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இதெல்லாம் செய்து சிந்தித்து இந்த தேர்தலில் நமக்கு மிக முக்கிய ஒரு தேர்தல். அந்த முக்கிய தேர்தலில் நீங்கள் எல்லாம் ஒரு முக்கிய முடிவெடுங்கள். இங்கே இருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் அவர்கள் நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி, மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், பாரத பிரதமர் மரியாதைக்குரிய 3வது முறையாக பாரத பிரதமராக வர இருக்கின்ற நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர், டிடிவி தினகரன் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர், ஜி.கே. வாசன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், ஏசி சண்முகம் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், தேவநாதன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், ஐஜே.கே. பாரிவேந்தர் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், இதோ நிற்கின்ற தம்பி முனைவர் கணேஷ்குமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி.